வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தபால் துறையில் வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6500க்கு மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் 31/1/2021 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நோ ஃபீஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நாம் எப்படி அப்ளை பண்ணணும், அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். தமிழ் ஃபேக்ட் சேனலுக்குன்னு தனியாக வந்து வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு. அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் வந்து உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைவாய்ப்பு செய்திகளும் உங்களுக்கு வந்து அப்டேட்டாக கிடச்சிட்ருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 35,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கான என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட், சரிங்களா, அதாவது இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், செக்ஷன் ஆஃபீஸர், இது மாதிரியான பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மிக முக்கியமான போஸ்டிங்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 31/1/2021 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபீஸ் ஆன்லைன் 2/2/2021 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சேலன், அதாவது ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா 4/2/2021 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், அடுத்தது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆடிட்டிங்கில் வந்திருக்கக்கூடிய ஆஃபீஸர் தான் போஸ்டிங். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் நோ எக்ஸீடிங் 30 இயர்ஸ், அதாவது 30 இயர்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு எல்லா போஸ்டிங்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிசி ஆகட்டும், எம்பிசி, அடுத்தது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸு, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். ஸோ அடுத்தது போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் போஸ்டிங் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 30 இயர்ஸ் வந்து மேலே போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 20 to 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட். அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதாவது நாட் எக்ஸிடிங் 30 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 30 வயதுக்கு மேலே போயிருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் தான் இதுவும். இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து செகண்டாக கொடுத்துருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அடுத்தது அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டிபார்ட்மெண்ட்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், அதர் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ இது வந்து சிபிடிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற போஸ்டிங்ஸ் வந்து பல்வேறு வகையானது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். அடுத்தது சப் இன்ஸ்பெக்டர், அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்ஸ்பெக்டர் போஸ்ட் 17வது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறதா வந்து இதனுடைய பணியின் பெயர். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போட்டிருக்கக்கூடிய இது இந்த வேலை வாய்ப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், ஸோ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் கோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் 30 வயதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க, அதை பற்றியும் பார்க்கலாம். அடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே வந்து பே லெவல் வந்து 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு இதே மாதிரி ஆடிட்டர் உட்பட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க டோட்டலாக. ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டண்ட், அடுத்தது சப் இன்ஸ்பெக்டர், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடிட்டர், இது மாதிரியான பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த போஸ்டிங்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அடுத்தது பார்க்குறது வந்து இந்த போஸ்டிங்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் நேஷ்னாலிட்டி வந்து இந்தியனாக இருக்கணும். நீங்கள் வந்து இந்தியனாக இருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு போஸ்ட் ஃபார் விச் ஏஜ் லிமிட் இஸ் 18 to 27 இயர்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும். இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா SC/STக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 30 இயர்ஸ்னால் 35 இயர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும், அதாவது பிசி எம்பிசி எல்லாமே ஓபிசி கேட்டகரி தான். இவங்க 33 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து பிடபிள்யூடினா கிட்டத்தட்ட 40 வயது இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியில் ஓபிசினா இவங்க 43 வயது இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியில் SC/STனா கிட்டத்தட்ட 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இவங்க கொடுத்துருக்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் என்ன அப்படின்னா இவங்க வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு போஸ்டிங் தகுந்த மாதிரி அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஏதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னா நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூட் வித் ஏ லீஸ்ட் 60% ஆஃப் மார்க்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் அட் 12th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரி எனி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees கொடுத்துருக்காங்க. அதாவது சொன்ன மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் SC/ST எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ தான். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ தான். இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது வந்து 8th கொடுத்துருப்பாங்க. ஸோ இதாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கெங்கன்னா புதுச்சேரி, அடுத்தது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், அடுத்தது திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இது மாதிரியான ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் எழுதுகிறப்போது இந்த சென்டர்ஸில் மட்டும்தான் வந்து அவங்க எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா Tier 1 Tier 2 அப்படிங்கிற 2 எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனுடைய சிலபஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் Tier 1 and Tier 2 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் Tier 1ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ், அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 25, ஜென்ரல் அவேர்னஸில் 25, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 25, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 25 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் எல்லாத்துக்குமே ஈச் கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு 200 மார்க்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் அலவுடு பார்த்தீங்கன்னா 1 hour and 20 minutes ஃபார் த கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் பெர் பேரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2, அதாவது Tier 2. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours and 40 minutes ஃபார் த கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க குவான்டிட்டி ஆப்டிடியூட்ஸ், அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சிலபஸை பார்த்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே வந்து பேசிக்கான சிலபஸாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிலபஸை பற்றியும் பார்க்கலாம். இதில் சிலபஸில் பார்த்தீங்கன்னா Tier 1ல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு சில முக்கியமான சிலபஸ் இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் எல்லாம் வந்து நீங்களே வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ஆகட்டும், ஆப்டிடியூட் ஆகட்டும், இந்த சிலபஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. அது பார்த்தீங்கன்னா சிலபஸ் ரொம்ப ரொம்ப குறைவான சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது Tier 2ல் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, அதாவது ஆப்டிடியூட் சேம் சிலபஸ் தான், பட் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக வரும். ஸோ இதுலேயும் வந்து அவங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸில் இருக்கிறத மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த சிலபஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற போது எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ப்ரூஃப்ஸ், ஏதாவது ப்ரூஃப்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இவங்களே கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இது மாதிரியான ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃபெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்படிங்கிறத பற்றி, அதாவது நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிற போதும் நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும். ஸோ இதை பற்றி நல்லா அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, எக்ஸாம் எழுதுகிற போது ஏதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வித் உங்களோட ஃபோட்டோகிராஃபோடு இருக்கிற மாதிரி, லைக் ஆதார் கார்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு, இது மாதிரி ஏதாவது நீங்கள் ப்ரூஃப்ஸ் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் மால் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தேவையில்லாத. ஸோ அதையும் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கிறது நம்மளுக்கு தான் நல்லது. அடுத்தது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம எஸ்எஸ்சி
ssc.in இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறபோது உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி போடுற மாதிரி இருக்கும். அந்த மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் உள்ளே போட்டிங்க அப்படின்னு உள்ளே போகும். அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து அதாவது வில் பி ரெக்வயர்ட் டு ஷோ த ஒரிஜினல் டாக்குமெண்ட் சரிங்களா. ஸோ அதாவது நீங்கள் அட்ரஸ் டீட்டெயிலை வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அட்ரஸ் டீட்டெயிலை வந்து உங்களோட ஓட்டர் கார்டு ஐடி கார்டோ பேன் கார்டோ பாஸ்போர்ட்டோ அடுத்து டிரைவிங் லைசன்ஸு ஸ்கூல் காலேஜ் ஐடி ஏதாவது இது மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் இருக்கிறத நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் வந்து அதில் அந்த அட்ரஸ் ஐடியில் என்ன இருக்கோ அதவே வந்து நீங்கள் வந்து அட்ரஸை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ssc.nic.in போயிட்டு நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்க நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனிங் ஆஃப் த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போனீங்க அப்படின்னாவே இது எப்படி அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் லைஃப் லாங் ஒன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா டிஎன்பிசி மாதிரியே தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆதார் கார்டை வந்து நீங்கள் அந்த நம்பர் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஐடி நேம், அடுத்து உங்களோட நேம், அடுத்து உங்களோட அட்ரஸ், ஃபாதர் நேம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட 10th மார்க் எவ்வளோ, அடுத்தது 10th ரோல் நம்பர், அடுத்து பார்த்தீங்கன்னா 12th. ஸோ இது மாதிரியான டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து அதை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டில் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் மேலே டாப்பில் இருக்கும். அந்த நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் போடணும். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த டீட்டெயில் இது மாதிரி தான் வருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அடுத்தது அடிஷ்னல் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்தணும். அடுத்து டிக்ளரேஷன் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இது மாதிரி வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். பேசிக்கான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிக்ளரேட் நீங்கள் ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துடலாம். அவ்வளோதான். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அடுத்தது வந்து நீங்கள் பார்ட் 2ங்கிறது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்ட் 2 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஜேபேக்கில் அவங்க கேட்டக்கூடிய எம்பிக்குள்ளே இருக்கணும். ஸோ அவ்வளோதான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். நீங்கள் வந்து எம்பி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்லேயே போயிட்டு ஃபோட்டோ சைஸ் ரெடியூசருங்கிற டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் உள்ளே போகும். அதுக்குள்ளே வந்து உங்களோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஜேபேக்கில் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதனோட சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஈஸியான மெத்தடு. அடுத்தது ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல்லி வைல் ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படித்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்க அப்படின்னா என்ன போஸ்டிங் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் அதாவது நீங்கள் சைன் பண்ணி ஒரு பேப்பரில் சைன் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட ஃபோட்டோ இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் அதாவது டிக்ளரேஷனுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணுறக்கூடிய மெத்தட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபார்மெல்லாம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஃபில்அப் பண்ணி அவங்க கேட்டிருக்கூடிய சைன்லாம் பண்ணி இதை இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸாக வந்து இதெல்லாம் நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக தான் வந்து அவங்க கேட்டிருக்கூடிய டெஸ்ட் சரிங்களா. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்கூடிய இந்த டாஸ்க் இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதெல்லாம் நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து அப்புறம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத. ஸோ முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இது மாதிரி இவங்க கேட்டக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக அப்படின்னா சிலபஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துட்டு அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய மட்டும் படிங்க, மற்றதை வந்து நீங்கள் படிக்க வேணாம் சரிங்களா. இதுதான் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த என்னென்ன ஜாப் வந்தாலும் உடனடியாக வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.